ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோ பார்த்தீங்களா இந்த லைன்ஸு, இந்த லைனை பற்றி தான் என்னை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த லைனை பற்றி மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் இருக்க லைன்ஸ் ஆக்சுவலாக என்னென்ன விதமான லைன்ஸ் இருக்குது, என்னென்ன எதுக்காக போட்டிருக்காங்க, நம்மளோட சேஃப்டிக்காக தான் அந்த லைன்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம எப்படி வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்காங்க. இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் சம்மந்தமேலாம் எதுக்குறா எவ்வளோ கோடு கோடாக போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோணும். சும்மா காசை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரோடு மேலே சும்மா ஒரு கோடை போட்டு காசை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா, லேண்ட் பிரிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து லேண்ட் பிரிக்காமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கச்சா மச்சான் எல்லாரும் மொத்த ரோடையும் ஆக்குபை பண்ணுவாங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா, இப்போ லேண்ட் பிரிக்கலைன்னா இங்கேருந்து அங்கே எடுப்பேன், அங்கேருந்து இங்கே எடுப்பேன், அந்த மாதிரி எல்லா ரோடையும் ஆக்குபை பண்ணுவாங்க. இது லேண்ட் பிரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த லேனுக்குள்ளே தான் போகணும், அந்த லேனுக்குள்ளே தான் போகணும், இல்லை இந்த லேன் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் லேனாக இருக்குது, நம்ம இதிலே போவோம், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம், அதனால் அந்த லேனுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஓட்டலாம். இந்த இடத்துல வந்து இந்த லேண்ட் பிரிக்கலை, நான் வந்து பிரிச்சிருக்க ரோடுக்கு போயிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது, எதுக்காக இது பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இந்த லைன் ஏன் ஃபுல் லைனாக போட்டிருக்காங்க, அந்த லைன் ஏன் பிட்டாக போட்டிருக்காங்க ஃபுல்லாக போடாமல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த லேனில் போகிறவங்க இந்த லேனை விட்டு அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஃபுல்லாகவே சிங்கிள் கோடாக போட்டிருக்காங்க. அங்கே ஏன் அப்படி விட்டு போட்டிருக்காங்கன்னா, அந்த லேண்ட்லேருந்து அந்த பக்கம் போய்க்கலாம். இப்போ ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, இல்லை லேனை சேஞ்ச் பண்ணுறாங்க, லேன் ஸ்விட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லேண்ட்லேருந்து அந்த லேன் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. லேன் ஸ்விட்ச் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கோடு நீங்கள் பார்த்துருக்கலாம், 4 டைப் ஆஃப் கோடு பார்த்துருக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி பிட்டாக போட்டிருக்குது, இன்னொன்று வந்து ஃபுல் சிங்கிள் லைனாக இந்த மாதிரி லைன் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் சொன்னேன்ல, இதே தான் இந்த லைனில் வந்து அந்த லைனுக்கு ஸ்விட்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஃபுல் இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச்சாக போட்டிருப்பாங்க. அதே இது வந்து எல்லோ கலரில் போட்டு இந்த ஒயிட்டை வந்து எல்லோ கலரில் போட்டிருப்பாங்க. அந்த எல்லோ கலர் எதுக்குன்னா, இந்த லேனை அந்த பக்கம் ஸ்விட்ச் பண்ணக்கூடாது, ஆனால் வந்து இந்த லேனுக்குள்ளே ஏதாவது ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் அங்கே இருந்துச்சுன்னா அந்த லேனுக்குள்ளே ஓவர்டேக் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் அர்த்தம். இந்த மாதிரி ஒயிட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய டர்ன்ஸு இல்லை ஹில் ரோடு, காட் ரோடு அந்த மாதிரி பட்ட இடத்துல மட்டும் தான் இந்த கோடு வந்து அங்கே போட்டிருப்பாங்க. இதே இது எல்லோ கலர் கோடுனா நீங்கள் வந்து இந்த லேனுக்குள்ளேயே நீங்கள் ஓவர்டேக் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த லேன் போகக்கூடாது. ஒயிட்டு எல்லோ கோடு சென்டரில் இருக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ சில இடத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோவிலே டபுள் கோடு இருக்கும். எல்லோவிலே டபுள் கோடு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோ கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லேனை ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. அதே இது நீங்கள் இந்த லேனுக்குள்ளே நீங்கள் வேணால் இது பண்ணிக்கலாம், ஓவர்டேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு எல்லோ கோடும் அந்த பக்கம் ஒரு எல்லோ கோடு, 2 எல்லோ கோடு அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கவங்களும் அதே ரூல் ஃபாலோ பண்ணணும், அந்த பக்கம் இருக்கவங்களும் அதே ரூல் ஃபாலோ பண்ணணும். அதாச்சும் அது வந்து டபுள் லேனாக இருக்கும், இப்படி வரதும் இருக்கும் அப்படி போகிறதும் இருக்கும். அதனால தான் அது வந்து டபுள் கோடாக போட்டிருப்பாங்க. அதாச்சும் இப்படி போகிறவங்களும் அந்த லேனை ஸ்விட்ச் பண்ணக்கூடாது, அந்த பக்கம் இருந்து வரவங்களும் இந்த லைனை ஸ்விட்ச் பண்ணக்கூடாது, அப்படிதான் இருக்கும். ரெண்டுமே ஒயிட் கலர் கோடு போட்டிருப்பாங்க. ரெண்டு பக்கமுமே ஒயிட் கலர் கோடு எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லேனுக்குள்ள போகும்போது இந்த லேனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க வண்டியை ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாது, அந்த லேனை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணவும் கூடாது. அது இது வந்து 2 பக்கம் இருக்கவங்களும் அப்ளை ஆகும். அதுதான் வந்து ஒயிட் கலரில் டபுள் கோடு போட்டிருக்குது. சிங்கிள் கோடு வந்து எதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேனும் அப்பு தான், அந்த லேனும் அப்பு தான் அப்படிங்கிற இடத்துல வந்து சிங்கிள் கோடு இந்த ஒயிட் கோடு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த லேன் அப்பு, அந்த லேன் டவுனு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து 2 கோடு போட்டிருப்பாங்க. அது ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா. எல்லோ கலர் கோடு ஒரு கோடு வந்து இந்த மாதிரி பட்ட ஃபுல் லைன் இருக்கும், இன்னொரு எல்லோ கலர் கோடு அந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வந்து லேனை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டில் வரவங்க வந்து லேனை ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ளே ஓவர்டேக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. லேனை ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. அதுதான் அதோட இந்த கோடுகளோட காரணங்கள். இன்னொன்று நான் மெயினாக சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை ஏன் இப்படி ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க, இதுக்கு வேறு ஏதாவது சைன் வச்சுருக்கலாமே, இப்படி ஃபுல்லாக போட்டது போல் வேறு ஏதாவது சைன் வச்சாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காசை சேவ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த லேனை விட்டு நீங்கள் அந்த லேன் ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்பீடுக்கு போயிட்டு அப்படியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் அடித்தாலும் வண்டி நிற்காது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்ப ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்க இது மெட்டீரியல். இந்த பெயிண்ட் ஆயிரம்னு சொல்லி தெரில, ஒரு ரப்பரிஷ் மெட்டீரியலாக இருக்கும். இது வந்து ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ நார்மலாக போகிற இடத்துல ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் நிற்கிறோன்னா, இந்த லேன் மேலே நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா ஒரு 4 மீட்டர் தள்ளி போய் நிற்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் கொஞ்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். அதனால தான் இதை வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டில் போட்டிருக்காங்க. இன்கேஸ் அது தெரியாமல் அந்த பக்கம் போகிறாங்கன்னா கூட பிரேக் அடித்தாங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்காக தான் இது போட்டிருக்காங்க. இந்த லைனோட இன்னொரு பர்பஸை நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக இது என்ன எதுக்காக மெயினானா, இப்போ நீங்கள்
நீங்கள் நைட்டு ஒரு டிரைவிங் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் ரோட்டை தான் போகிறீங்களா இல்லை ரோட்டை விட்டு கீழே இறங்குறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்படின்னு தெரியாமல் இருக்க இடத்துல உங்களுக்கு இந்த லைனை பார்த்தாவே தெரியும், ஓகே நம்ம இன்னும் அந்த லேனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், லேனை விட்டு இறங்கலை. இப்போ இந்த லைன் இந்த பக்கம் லேன் இருக்குன்னா ஓகே நம்ம இந்த லேனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், இன்னும் இந்த லேனை விட்டு இறங்கலை அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் இருக்கும். இந்த கோடு இந்த ஒரு நான் வரிசை கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து ஸ்லோப்பான இடம் இல்லை, இதில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா, நீங்கள் வந்து வண்டியை ஸ்லோவாக போகணும், வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்க ஸ்பீட் பிரேக்கர் தான் அது. இதை ஸ்பீட் பிரேக்கர்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே சிக்னல் கூட இருக்குது பாருங்கள், உங்கள் க்ளோஸ்அப் தான் தெரியும் பாருங்கள். இது வந்து ஸ்பீட் பிரேக்கர் சிம்பிள் இருக்கா, இதுக்கு தான் அங்கேயே ஸ்பீட் பிரேக்கர் சிம்பிள் போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்பீட் பிரேக்கர்னால் நார்மலாகவே ஒரு பம்பு இருக்கணும், இல்லை ஒரு பள்ளம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம போகிற ஸ்பீடை வந்து எது அதை கட் பண்ணுதோ அதுவே ஸ்பீட் பிரேக்கர் தான். அந்த கணக்கில் தான் அதுவும் ஸ்பீட் பிரேக்கர் கணக்கு வரும். அது வந்து வரிசையாக கோடு போடுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, அதை தாண்டும் போது நம்ம ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காகவே டவுன் ஆகும். நீங்கள் வந்து பிரேக் பிடிக்கலனா கூட பரவாயில்ல, இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடு கம்மியாகிடும். அதுக்கு தான் அந்த கோடுகள் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. 2 வீலர்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டான். இப்போ வந்து இந்த லாஸ்ட் லேன் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரே கோடு தான் போட்டிருப்பாங்களா, வேறு எதுவும் போட்டிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து இந்த ரோடு வந்து கட்டாகி போகலாம், அதாச்சும் இந்த லேனை கிராஸ் பண்ணலாம், இந்த பக்கம் ஒரு வே இருக்குது போகிறதுக்கு அப்படிங்கிற பட்சத்துலலாம் இது வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, பிட்டாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. நான் வந்து தேனி போயிருக்கும்போது தான் அந்த மாதிரி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ பார்த்ததில்ல. ஆக்சுவலாக தேனி டு கம்பம், ஆமாம் தேனி டு கம்பம் போகிற ஹைவே அது. அந்த ஹைவே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதாச்சும் இந்த லாஸ்ட் ஃபாக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாக் லைனை ஃபுல்லாக சிக்ஸாக ஒரு 1000 வித்துக்கு, அதாச்சும் ஒரு 3 அடிக்கு போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அது தெரியல எதுக்குறா ஃபஸ்ட் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிக்ஸாக இந்த லைனையே சிக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குறா இது போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸ்பீட் லிமிட் அந்த ஹைவேக்கு 80, ஸ்பீட் லிமிட் ஹைவேக்கு 80 இருக்கும்போது அந்த ஹைவே எப்படிப்பட்ட ஹைவேனா, இந்த லேன் இருக்குது, அந்த லேன் இருக்குது, இந்த லேன் வந்து அப்பு, அந்த லேன் டவுனு, அந்த பக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பள்ளமாக இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஒரு ஹைட்டுக்கு எலிவேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரோடை. சைடில் இந்த மாதிரி பேரிகார்டு எதுவுமே போடாமல் ஒரு ஹைட்டுக்கு எலிவேட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் ரோடையும். இந்த ஜிக்ஸாகுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ரோடை வந்து தாண்டவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த லேனை வந்து நீங்கள் அந்த லேனுக்கு ஸ்விட்ச் பண்ணவே கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கிறது பள்ளம், இல்லை கீழே ஏதாச்சும் டேஞ்சரான ஒரு இடம் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் அந்த ஜிக்ஸாக் வந்து 2 யூஸ்ஃபுல்லான பர்பஸ் ஒன்று பண்ணோம். ஒரு பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப நல்ல விசிபிலிட்டி இருக்கும். நைட்டு போயிட்டுருக்கோம், ஒரு நடுராத்திரி போயிட்டுருக்கோம், நமக்கு ஓரளவு தான் நம்ம ஹெட்லைட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு வந்து நம்ம ரோடை விட்டு போயிட்டோமா இல்லை ரோட்டுக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே கொடுக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிக்ஸாக இருக்கும்போது இப்படி போயிட்டுருக்கீங்க, இந்த கோடு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்ஸாக் நிறைய இருக்கனால ஸ்பீட் பிரேக் மாதிரி அதை ஆக்ட் பண்ணோம். பிரேக் பிடிக்காமல் போனீங்கன்னா அப்படியே ஓரளவு ஸ்மூத்தாக போகும். இது பிரேக் பிடிச்சிங்கன்னா ஈஸியாகவே அது ஹோல்ட் ஆகிடும். அதாச்சும் உங்கள் ஸ்டாப்பிங் பவர் நிறையவே கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கோடு போட்டு வச்சுருக்காங்களாம். சமால